நீங்க வேண்டாம். ஹலோ, என்னையா பிரச்சனை? நைட்டு 3 மணிக்கு கூப்பிட்டு என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லண்ணே, நேத்து நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். ம். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் பக்கத்துல ஆலோருக்குளம் ஊர் தான் எங்க ஊரு. அந்த ஊர்ல 10 மணிக்கு வெளியில அதாவது வீட்டு வாசல்ல படுத்துட்டு அந்த தாத்தா காலை பிடிச்சு இழுத்து வெட்டியிருக்காங்க. இதை உண்மை குற்றவாளியை வந்து கைது பண்ண சொல்லி நாங்க போராட்டம் பண்ணதான். ஆனா போலீஸ் வந்து எங்க மேலதான் தாக்குதல் நடத்துது. இப்ப கூட எங்க அந்த வெட்டுப்பட்டவரோட பையனை வேன்ல ஏத்தாங்க, கைது பண்ணாங்க. யாரு வெட்டுப்பட்டவனோட பையனையா? ஆமா, நாங்க வெட்டினவங்களை கைது பண்ண சொல்லி நாங்க போராட்டம் பண்ணா எங்களை தான் கைது பண்ணாங்க. வெட்டுப்பட்டவர் பேரு? வெட்டுப்பட்டவர் பேர் செல்லப்பா. செல்லப்பாவா? அவர் மயம் பேரு மதிசேகர். இப்ப மதிசேகர் எங்க ஊர்ல உள்ள வாலி பசங்க பூரா வண்டியில ஏத்தாங்க. முன்னூறுவாதமே கிடையாது. எதுக்கு வெட்டுனாலும் தான் தெரியல. நேத்து நைட்ல இருந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிடுவோம், நாளைக்கு அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்காங்க, தவிர இன்னும் அரெஸ்ட் பண்ணவும் இல்ல. அதுக்கு போராட்டம் நடத்தினா எங்களுக்கு எங்க மேலதான் தாக்குதல் நடத்தாங்க. அங்க யாரு தாக்குதல் பண்ணது? போலீஸ்காரங்க தான். இல்ல, அங்க தாக்கப்பட்டவர் பேர் என்ன? அவரு பேரு மதிசேகர். பேச்சுமுத்து 2 பேரு. பேச்சுமுத்துங்கிறவர 108ல ஏத்தி ஜிஹெச் கொண்டு போயாச்சு. அந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இல்ல, வந்திருக்கு, வீடியோ வந்திருக்கு, பார்த்தேன். இந்த ஆம்புலன்ஸ் ஏத்தி போறது இது எல்லாமே வீடியோ வச்சுக்கணும், நான் அனுப்பி விடுறேன். அப்ப காவல்துறை தான் அடக்குமுறை செய்யறாங்க. ஆமாண்ணே. இப்ப பாதிக்கப்பட்ட குற்றவாளியை கைது செய்யல இன்னும். சமூகம் சார்ந்த கட்சி இயக்கம் சார்பா யாரும் வந்திருக்காங்களா? இல்லண்ணே, யாருமே வரலண்ணே. வரைக்கும் யாருமே வரல. அந்த ஊரை சார்ந்தவங்க யாரும் சமூகம் சார்ந்த கட்சி, அரசியல் கட்சி சார்ந்து யாரும் பயணிக்கிறாரா இல்லையா? எல்லாருமே இருக்கிறாங்க, யாருமே வரல. எந்த கட்சியில இருந்தும் வரல. எல்லா கட்சியிலயும் பயணிக்கிறாங்களா நம்ம சமூகம்? ஆமா, எல்லா கட்சியிலுமே பயணிக்கிறாங்க. நானே தமிழக கட்சி கழக கிளை செயலாளர் எங்களுக்கு. நான் எங்க எம்எல்ஏ கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், வரேன்னாரு, இன்னும் வரல. அதான் வரமாட்டாங்கப்பா. தமிழக வெற்றி கழகத்துல இருந்தாலும் சரி, இல்ல டிஎம்கேல இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேல இருந்தாலும் சரி, எந்த கட்சியுமே வரல இது வரைக்கும். எந்த கட்சி? நீங்க தானே அப்புறம் அந்த கட்சியில தானே போய் கொடி பிடிச்சு நிக்கிறீங்க பொறுப்பு வாங்கிட்டு. சாதிக்காண்டி போராடக்கூடிய கட்சிக்கெல்லாம் தான் தூக்கி பிடிக்க மாட்டேங்கலையா? என்னத்த சொல்றது? அப்புறம் பாதிக்கப்படும் போது மட்டும் சாதி தலைவரை தேடுறீங்க, சாதி மீடியாக்களை தேடுறீங்க. இப்ப நீ கட்சியில பொறுப்புல இருக்கீங்க, நீங்க இங்க கொண்டு போவோம். அப்போ கொண்டு போவாங்களா? கொண்டு போக மாட்டாங்க. அது நம்ம இளைஞருக்கு தான் புரிய மாட்டேங்குது. அதுவும் குறிப்பா உங்க பகுதியில ரொம்ப மோசமா இருக்கீங்க. உங்க ஏரியால ஒரு இழப்பு நடந்தாலும் அது அப்படியே கடந்து போற மாதிரி, எப்படி சொல்றது, இவனுக்கும் நடக்குது தானே கடந்து போயிடுறீங்க. இத்தனை படுகொலை நடக்குது தொடர்ந்து தென் மாவட்டத்துல. குற்றவாளி யாருன்னு தெரியும், அந்த பையனை வந்து கொண்டு ஆள் தெரியும், ஆனா இன்னும் கைது பண்ணல. காவல்துறை தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? காவல்துறைக்கு தெரியும். எங்க ஊர்ல சிசிடிவி கேமரா எங்களுக்கு சுத்தி இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் எடுத்து போயிட்டாங்க. யாரு எந்த சமூகம் எதுவும் தெரியுமா? அது தெரியல. இப்ப எந்த முன்விரோத காரணமும் இல்லாம அவர் வந்து அவரையே வெட்டணும், அந்த பெரியவரை. அந்த அதாவது இந்த சுத்து வட்டாரத்திலேயே எங்க ஊர் தான் கொஞ்சம் பெரிய ஊரு. சுத்தி புறாமே அவங்கதான். இங்க கோயில் கூட வந்து எல்லாமே ஜம்முன்னு நடக்கும். அதனால இந்த ஊர்ல எப்படியாவது வெட்டணுங்கிறதுக்காண்டி வெட்டிருக்காங்க. சரிங்க, சரி, என்னன்னு பாருங்க. நான் அந்த ஆடியோ அப்டேட் பண்றேன். நீங்க தெரிஞ்ச அண்ணன்ல வர சொல்றேன். சரிங்கண்ணா. சரி. நீங்க வேண்டாம், நீங்க வேண்டாம். சார், படிக்கிற பையனை எதுக்கு சார் ஏத்துறீங்க? படிக்கிற பசங்களை எதுக்கு ஏத்துறீங்க? அவன் டிகிரி படிச்சுக்கிட்டு அவனை ஏத்துறீங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இருக்க சூழ்நிலையா 5 நிமிஷத்துல இருக்கிறது கடையில போய் வாங்க போறீங்க. எங்களை எதுக்கு சார் பிடிக்கிறீங்க? நாங்க என்ன சார் போனோம்? நீங்க எங்களை எதுக்கு பிடிக்கிறீங்க? நீங்க அதை சொல்லுங்க. பதில் எங்களை எதுக்கு பிடிக்கிறீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. எங்களை எதுக்கு பிடிக்கிறீங்க? எங்களை பிடிக்க காரணம் என்ன?
அங்க இருந்து எடுத்துங்க, உள்ள போய் எடுங்க. சன்னல்ல உட்காந்து அப்படியே எடுங்க. ஒண்ணு இல்லன்னா ஒரு 5 நிமிஷம் இருங்க, ஒரு பிரச்சனை இல்ல. 5 நிமிஷம் நாங்க தப்பு செய்யல, உண்மையிலே நாங்க நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றோம். பொறுமையா இருங்க, அமைதி ஆகட்டும் கூட்டம். எம்எல்ஏக்கு அடிச்சிருக்கேன். தூண்டாதே 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 ஜாதி கலவரத்தை தூண்டாதே 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 ஜாதி கலவரத்தை தூண்டாதே கைது செய் ஆழ்வார் கல்குளத்தில் ஜாதி வெறி தாக்குதல் நடத்திய காவல்துறை வேடிக்கை பார்க்காதே